வீக்கு எப்படி நடுங்கறான் பாரு. ஆதி, எனக்கு என்னமோ ஊ மேலதான் டவுட். ஹரிஷ் பயப்படுறதுக்கு நீதான் காரணம்னு நினைக்கிறேன். என்ன ஆதி சொல்றியா இல்ல நான் சாத்து சாத்துவா? வாச வழியா சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். போற போது ஜன்னல் வழியா தான் போறேன். அவ்வளவு இழைச்சிருவேன். உங்கப்பா அது போட்டோம். இன்னைக்கு என்ன சமையல்? சிலோன் வெஜ் புலாவ். இது சிலோன் வெஜ் புலாவா? இது சிலோன்காரங்களுக்கு எல்லாம் தெரியுமாமா? அடிச்சிட போறாங்கம்மா. ஓ ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எண்டு தான் சரியில்லை. பிள்ளையார் பிடிக்க குடங்கா மாறின மாதிரி. ஆமா, நேத்து ஏதோ செஞ்சுட்டு இறக்கிற என்னமோ பேர் சொன்னியா? அதுக்கு என்னது? அது பிசி பேலா பாத்பா. பிசி பேலா பாத்தா? ஐயோ, சாம்பார் சாத்த ஒழுங்கா வைக்க தெரியாம கொலைய விட்டுட்டா அது பேரு பிசி பேலா பாத்தா? இல்லப்பா. என்ன இல்லப்பா நொல்லப்பா? அது போட்டோம். முந்தா நாள் என்னமோ பண்ணினியே, அது பேர் என்ன? ஈவினிங் தானே மாமா சொன்னல, பால்கோவா. இது பால்கோவாவா? சாதம் குழஞ்சா பிசி பேடா பாத்து, பால் தெரிஞ்சா பால்கோவாவா? நல்ல வேலை பேர சொன்னிய. அதை ஏதோ அல்வா நினைச்சிடலாமா தின்னு. டம்ளரை புடிடா. என்னடா நீங்க ரெண்டு பேர் மட்டும் இங்க வந்திருக்கீங்க? வேற ஆர் தி கேர்ள்ஸ்? அவங்க வெளிய விளையாடுறாங்க தாத்தா. அப்படியா? அம்மா, இனிமே சமையல்ங்கிற பேர்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் நடக்காது. குழந்தைங்கெல்லாம் ஓடி ஆடி விளையாடுறாங்க. சத்தான உணவா பண்ணி போடணும். சரி மாமா, என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. அப்படி கேளு. ரோஸ்டட் ஸ்னேக், பாம்பு பொரியல். என்னது பாம்பு பொரியலா? அடுத்த ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு தெரியுமா? தண்ணி பாம்பு சூப்பு, மிளகு பொடியோட. மறுபடியும் பாம்பா? தாத்தா, ராத்திரி நிறைய பாம்பு கனவுல வந்து பயமுறுத்துதேன்னு பார்த்தா நீங்க பகல்ல வேற பாம்பு பேரை சொல்லி பயமுறுத்துறீங்க. என்ன மாமா நீங்க? ஏற்கனவே அவன் தான் பாம்புங்கிற பேரை கேட்டாலே பயப்படுறான்ல, நீங்க வேற இதுல போய். அது ஒண்ணு இல்லம்மா, காலையில பொடலங்காய் வாங்கிட்டு வந்தேன்ல, அதத்தான் சும்மா பாம்புன்னு சொன்னேன். இத பாருங்க, நாங்க சமைக்கிறத நீங்க என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுங்க. ஆனா அவன் ஏற்கனவே பயப்படுற விஷயத்த மறுபடியும் அவன்கிட்ட சொல்லி பயமுறுத்தாதீங்க மாமா. கண்ணை மூடினாலே கெட்ட கெட்ட கனவு வருது, பாம்பு வருதுன்னு அவன் தூங்கவே மாட்டேங்கிறான். ஏமா, இவன் இருக்கிற சிங்கப்பூர்ல சைனாக்காரன் பாம்பு மட்டுமா சாப்பிட்றான்? கரப்பான், பல்லி, பூச்சி எல்லாத்தையும் சாப்பிட்றான். இந்த மதனகோபால் எது சொன்னாலும் அதுல விஷயம் இல்லாம இருக்காது. பசங்களோட சின்ன சின்ன பயத்தை நாம அப்படியே விட்டோம்னா அது ஒரு நேரத்துல போபியாவா ஆயிடும். எல்லா விஷயத்திலயும் பயம் வந்துடும். அதனால அந்த பயத்தை சின்ன வயசுலயே போக்கிடணும். இவன் எதுக்காக பயப்படுறானோ அதோட அடிப்படை காரணத்தை கண்டுபிடிச்சு அதை போக்கணும். புரியுதா? உன் பையனுக்காகத்தான் சொல்றேன். ஹரிஷ், பயப்படாதடா, எல்லாரும் சொல்றாங்கல்ல. ஆதிக்கு பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக். எப்படி நடுங்கறான் பாரு. ஆதி, எனக்கு என்னமோ ஊ மேலதான் டவுட். ஹரிஷ் பயப்படுறதுக்கு நீதான் காரணம்னு நினைக்கிறேன். என்ன ஆதி சொல்றியா இல்ல நான் சாத்து சாத்துவா? இல்லம்மா, அது வந்து. என்னடா வந்து போய் எதை சொல்லி அவனை பயமுறுத்தின? கரெக்டா சொல்லிடு. அது வந்து டேய் ஆதி, எங்க அம்மா சிங்கப்பூர்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஐபேட்ல வீடியோஸ், கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டியா? நிறைய பண்ணிருக்கேன்டா. வீடியோஸ் பாக்குறியா? சூப்பர் வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? காட்டு. ஷோ மீ. என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு பாக்குறேன். வெயிட் பண்றா, காட்டுறேன்.
வெயிட் காட்டுறேன். ஹரிஷ், இந்த பாம்பு வீடியோலாம் பார்த்திருக்கியா? வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோடா. பாம்பு வீடியோவா? வேண்டாம்ப்பா, எனக்கு ஸ்னேக்னா பயம். ப்ளீஸ் வேண்டாம் ஆதி. இவனுக்கு பாம்பு வீடியோனா பயமா? அப்ப நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். சொல்லவே இல்ல. பாம்புனா உனக்கு பயமா? என்னடா, பாம்பை நான் எத்தனை தடவை பார்த்திருக்கேன் தெரியுமா? பாத்திருக்கியா? பொய் சொல்லாத. டிவில பாத்திருப்ப, நான் கூட தான் டிவில பாத்திருக்கேன், பட் நேர்ல பார்த்ததில்ல. பிகாஸ் சிங்கப்பூர்ல பாம்பே கிடையாது. இந்தியா மாதிரி நிறைய ஃபாரஸ்ட் இருக்கிற இடத்துல தான் ஸ்னேக்கே இருக்கும். அதையும் கேள்விதான் பட்டிருக்கேன். ஃபாரஸ்ட்ல மட்டும் தான் ஸ்னேக்ஸ் இருக்கும்னு நினைக்காத, எல்லா இடத்துலயுமே இருக்கும். சிட்டில கூட இருக்கும். ஏன், நம்ம வீட்டு பின்னாடி கூட இருக்குது. ஆதி, நீ சும்மா தானே சொல்ற? ஏய், ப்ராமிஸாடா, நான் ஏன் போய் சொல்லணும்? பாம்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு தெரியுமா? சொல்றேன் கேளு. பாம்புல நிறைய வகை இருக்குது. விஷத்தை நம்ம மேல ஸ்பிளிட் பண்ணி நம்மள கொல்ற பாம்பு. ஸ்பில் பண்ணியே கொல்லுமா? ஒரு துளி விஷம் பட்டாலே நம்ம செத்துடுவோம். கண்ணை மட்டுமே குறி வச்சு கொத்துற பாம்பு, பறந்து பறந்து கொத்துற பாம்பு, பழி வாங்குற பாம்பு, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பாம்பு பழி வாங்குமா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, சில வகை பாம்புல அதோட ஜோடியை கொன்னுட்டோன்னா அந்த ஜோடி பாம்பை கொன்னவனை எங்க போனாலும் விடாது. எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காது. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொத்தி சாவடிக்கும். கொத்துனதுக்கு அப்புறம் கூட அதோட மனசு ஆறாது. சுடுகாட்டுக்கே போய் வெயிட் பண்ணி அவ செத்துட்டானா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவனை புதைக்கிற வரைக்கும் இல்ல எரிக்கிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி டெத்தை கன்ஃபார்ம் பண்ணி சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது போகும். வெரி வெரி டேஞ்சரஸ் ஸ்னேக். உண்மையாவா? கேட்கும்போது எனக்கு பயமா இருக்குடா. எஸ் ஹரிஷ், நிறைய தமிழ் மூவில இப்படிலாம் வந்திருக்கு. அதுல மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜ்லயும் வந்திருக்கு. ஏன், ஹாலிவுட்ல கூட இருக்கு. அனகோண்டா பாத்திருக்கியா? அதே மாதிரி பெரிய பாம்பு நம்ம இந்தியால கூட இருக்கு. டே ஆதி, போதும்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்னேக் ஸ்டோரி போதும். ப்ளீஸ் சேஞ்ச் த டாபிக். இதுல இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாவது வீடியோ இருக்கா? பயப்படாத ஹரிஷ், நம்ம வீட்டு பின்னாடி கூட நிறைய பாம்பு இருக்கு. சம்டைம்ஸ்ல ஸ்னேக்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள கூட வரும். கிட்டத்தட்ட நான் 3, 4 இல்ல 5 தடவை பார்த்திருக்கேன். அதுல ஒண்ணு ரெட் கலர், இன்னொன்னு பிளாக் கலர், இன்னொன்னு yellow கலர். ஐயோ ஐயோ, ப்ளீஸ் ஆளை விடுடா, நான் போறேன். நீயும் உன்னோட ஸ்னேக் ஸ்டோரியும் தாங்க முடியல. முதல்ல சிங்கப்பூர் போகணும். போ போ, உன் வீக்னஸ் என்னன்னு என்கிட்ட சொல்லிட்டல. இனிமே பாரு, டிஃப்ரெண்ட் ஐடியா பண்ணி உன்னை எப்படி டிசைனா பயமுடுத்துறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் அ சாம்பிள் தம்பி. இனிமே தான் இருக்கு மெயின் பிக்சரே. நினைச்சேன்டா, நீதான் நிச்சயமா ஏதாவது செஞ்சிருப்பேன்னு.
டேய் ஏன்டா அது இப்படி பண்ண? வர வர உனக்கு சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சுடா. உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்தா தான் நீ சரிப்பட்டு வருவ. இல்லப்பா, சாரிப்பா. டேய் விடுற, நீ செய்யாத குறும்பா பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்க சொல்றியா அவனை? அதுக்குன்னு அவன் எது பண்ணாலும் நம்ம கண்டிக்காம இருக்கணுமா? இப்படியே இவனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து நாமளே இவனுக்கு எடுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது மாமா. கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.